இந்த கட்சியிலே சேருகிறவர்கள் அல்லது சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இங்கே இந்தியாவிலே யாரும் அதுபோல் செய்யவில்லை. பயிற்சி வகுப்புகள் இங்கே அரசியல் பயிலரங்கம் என்று ஒன்றை 2002 தொடங்கி இன்று வரை அதை நடத்தி வருகிறேன். ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கிஞ்சிற்றும் இல்லை. அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பயிற்சியினுடைய தன்மை பற்றி. 14,000 பெண்களுக்கு 3 நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும். அதுபோன்று 4 நாள் பயிற்சி 14,000 பெண்களுக்கு. 4வது நாள் சான்றிதழ் கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு 10 பேரை பேச சொல்லுவேன். அப்புறம் புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். இப்படி நாங்கள் வரும்போது பயந்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சியை இந்தியாவில் யாரும் கொடுக்காத, இந்தியாவிலே நான் சொல்லுகிறேன், யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இப்படி ஒன்றிய செயலாளர்களுக்கு, மற்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு, தலைவர்களுக்கு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனி பயிற்சிகள் அங்கே கொடுத்து வருகிறோம். இதிலெல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலே இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை படிக்க சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னாலே 3 முறை. மூன்று முறை சொல்லியிருக்கிறேன். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால் இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி
விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கி கொண்டார்கள். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனால் வேறு வழியின்றி நான் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சிலர் சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பயிரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால் களை முளைக்குமே என்று யாரும் பயிரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு குந்தகமாக இருந்த அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அதனால் ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அல்ல நபர்கள் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னால் அவர் கட்சியை தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஏனென்றால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அது முழுசும் தவறில்லாமல் சொல்ல முடியவில்லை. அந்த வகையில் என்னோடு 40 முறை பேசியிருக்கிறார். பேசினேன் என்று சொல்லணும், அது ஒரு பொய். பேசுவதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பேசுவதெல்லாம் பொய். பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்லுவார்கள், அரசியல் அரங்கிலே அல்லது மேடைகளிலே சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? ஆண்ட புழுகு ஒருத்தர் சொல்லுவார். அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச புழுகு என்பார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்லுவார். ஆனால் அன்புமணி பொய்யோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பொய் தான். அதற்கு அந்த பெயர் தான் வைக்க முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.